ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் எஸ்பிசி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வருகிற மே மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் கடந்த 5 வருஷங்களாக மே மாதம் 1ஆம் தேதி நாம் ப்ரொடெக்ஷன் டே ஃபார் த சர்ச்சஸ், சபைகளுடைய திருச்சபையினுடைய பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் இருக்கிற அத்தனை சபைகளும் நாம் சேர்ந்து இந்த நாளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் நடக்கிற எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சபைகள் மூடப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ போதகர்கள் இன்னும் சிறைச்சாலையிலே இருக்கின்றார்கள். அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய சபைக்காக, அவருடைய தரிசனங்களுக்காக ஆண்டவரே எங்க இந்திய தேசத்தை கரங்களே கொடுக்கிறோம். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்று பவுல் சொல்வது போல நாம் சொல்ல வேண்டும். இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இருதயத்தின் வாஞ்சை விருப்பம் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் யோசுவாவோடு சொல்லும்போது சொல்கிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் யோசுவாவோடு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதுபோல நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுது நம் கண்ணீரை ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். நம்முடைய கண்ணீரும் ஒவ்வொரு துளியும் தன் துருத்திலே வைத்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, நாளை காலை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தயவு செய்து சபையாக சேர்ந்து இந்த நாளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த தேசத்தை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். ஆமென்.